செவ்வாய்க்கிழமை சன்சிகாவுக்கு ஸ்கூலில் கேம்ப் இருந்தது இல்லைங்களா, அவளை கேம்புக்கு வந்து தாட்டி விட்டுட்டு நான், ஹஸ்பண்ட், குட்டி பாப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை தான் போக போகிறோம். ஈரோட்டில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நான் 34 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். ஆனால் இது நாள் வரைக்கும் சென்னிமலை வந்து போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து போக போகிறேனுங்க. பஸ்லேயும் போகலாம், வண்டியிலையும் போகலாம். ஆனால் அந்த பஸ் வண்டி போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த டைமிங்கில் பஸ்ஸில் போகிறது, வண்டியில் போகிறதெல்லாம் கிடையாது, நடந்து மட்டும்தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. 1320 படிக்கட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. 1300 அந்த சம்திங் தான் இருந்துச்சு. ஒரு 100 படிக்கட்டுக்கு ஒருக்கா மண்டபம் மாதிரி இருந்தது. அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்து மெதுவாக போக ஆரம்பித்தோம். நாங்கள் 3 பேரும் போகும் பொழுதே லோகு சிசு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் 4 பேரும் வந்து போனோம். ஒரு வழியாக மேலே மலை மேலே வந்து ஏறியாச்சுங்க. நல்லா சிறப்பான சுவாமி தரிசனம் வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக சுவாமி கிட்டேயே நின்று நல்லா சூப்பராக தரிசனம் வந்து பண்ணணும். நீங்கள் இது வரைக்கும் சென்னிமலை போனதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வர்ற வழியில் நிறைய மங்கீஸ் இருந்தது. அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறது எந்தளவுக்கு கஷ்டமாக இருந்ததோ அந்தளவுக்கு இறங்குறது வந்து கஷ்டமாக இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இறங்கி வந்துட்டோம். பங்குனி உத்தரத்தப்போ போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து கிளம்பிட்டோம். நானும் லோகு சிசு ஒரு வண்டியில், சுஸ்தியும் ஹஸ்பண்டும் ஒரு வண்டியிலேன்னு ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு.